ரீசென்ட்டாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்லாம் பார்த்துட்டிங்கன்னா, இது மாரி கொண்ட வச்சு நெறைய விதமான ஸ்மைலீஸ் வந்து நெறைய பேர் வந்து சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃபேஸ்புக் மட்டும் இல்லாம நெறைய விதமான சோஷியல் மீடியால இத பார்க்க முடியுது. ஸோ இது மாரியாக வந்து புதுசாக ஸ்மைலில கொண்ட வந்து முளைச்சிருக்கு. ஸோ நான் வந்து முதல்ல பார்க்கும்போது இது கீபோர்ட்ல ஏதாவது அப்டேட் குடுத்துருப்பாங்க. குறிப்பா அந்த கூகுள் கீபோர்ட்லாம் இருக்கு. அதில வந்து அப்டேட் ஏதாவது வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தேன். ஆனா வந்து அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்ல. ஸோ இது வந்து நீங்களே சிம்பிளாக வந்து எந்த ஒரு ஸ்மைலிக்கும் கொண்ட வச்சு யாருக்கும் வந்து அனுப்பலாம். ஸோ இது எப்படி பண்றது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ முதல்ல வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு 2 சிம்பல் ஒண்ணு குடுத்துருக்கேன். அந்த சிம்பல வந்து நீங்க காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாரி இந்த சிம்பல் இருக்கும். ஸோ நம்ம டைப் பண்ற போறது அதாவது எந்த ஒரு ஸ்மைலியா இருந்தாலும் சரி இந்த கொண்டைக்கு இடையில அந்த ஸ்மைலி வந்து நம்ம வைக்கணும். ஸோ அப்படி வைக்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நமக்கு வந்து கொண்ட முளைச்ச மாதிரி இந்த ஸ்மைலிக்கு இருக்கும். ஸோ இது வந்து ஏதோ ஒரு லாங்குவேஜ் அல்லது ஏதோ ஒரு சிம்பிளாக இருக்கும். அதாவது கீபோர்ட்ல இருந்து இது டைரக்டாக எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அதை டைரக்டாக இப்போ என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சென்டர் பார்ட் அதாவது அந்த 2 சிம்பிளுக்கும் இடையில வந்து இந்த கர்சரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்மைலியை அதில் வந்து இன்செர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அதில் வந்து கொண்ட முளைச்ச மாதிரி அந்த ஸ்மைலிக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரியாக எந்த ஒரு ஸ்மைலிக்கும் நீங்கள் செய்யலாம். குறிப்பாக வந்து நமக்கு வந்து ஸ்மைலிக்கு பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். மற்றபடியாக நார்மலான ஹியூமன்ஸ் அது போக வந்து மற்ற விதமான அனிமல்ஸ்க்கு வச்சுக்கும்போது அந்த அளவுக்கு நல்லா இருந்த மாதிரி இல்லை. இருந்தாலும் அதுக்கும் வைக்கலாம். ஸோ பேசிக்காக பார்க்கும்போது இது மாதிரியாக ஸ்மைலிஸ்க்கு வந்து இனிமேல் வந்து ஈஸியாக கொண்ட வச்சு உங்களால் வந்து யாருக்கும் அனுப்ப முடியும். ஸோ ஒருவேளை மல்டிபிளாக நீங்கள் நிறைய ஸ்மைலி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பேஸ் மட்டும் இடையில விட்டுக்கோங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக சென்டரில் வழக்கம் போல் இந்த ஸ்மைலிஸை வந்து இன்செர்ட் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியாக யாருக்கும் வந்து ஈஸியாக வந்து இந்த கொண்ட வச்சு ஸ்மைலிஸ் வந்து அனுப்ப முடியும். ஸோ இது மாதிரியாக ஈஸியாக வாட்ஸ்அப் அல்லது ஃபேஸ்புக் அது மட்டும் இல்லாமல் எந்த விதமான சோஷியல் மீடியாவிலும் இது மாதிரியாக ஸ்மைலிஸ் வந்து சென்ட் பண்ணி நீங்கள் ஃபன் பண்ணலாம். ஸோ இது மூலமாக இந்த ஸ்மைலி வந்து எப்படி வந்து உங்களுக்கு செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பயனுச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. மேலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காம வீடியோ ஷேர் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களும் இந்த ஸ்மைலி பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. நான் அருண் தமிழ் டெக்கிக்காக மற்ற வீடியோவில் சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம்.